பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சந்தோஷமான வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நம்மை விசாரிக்கிறவர். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. பேதுரு பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அப்போது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். வானம் திறந்திருந்தது. ஒரு பாக்ஸ் 4 முனையிலும் கட்டப்பட்டிருந்து மேலிருந்து கீழாக வருகிறது. அதற்குள்ளாக சகலவிதமான காட்டு ஜீவன்களும் பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களும் அடைக்கப்பட்டிருந்தது. அப்போது அங்கே ஒரு சத்தம், பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். அப்போது அவன், ஆண்டவரே, நான் தீட்டானதை சாப்பிட மாட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் சொன்னான். மறுபடியும் அந்த தரிசனம் அவனுக்கு வந்தது. மறுபடியும் சத்தம் கேட்கிறது. அங்கே தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று சத்தம் 2ஆம் தரம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். 3ஆம் தரமும் அந்த சத்தம் உண்டானது. அப்படி அவன் இது என்ன என்று தனக்குள்ளே அவன் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கையில் கொர்நேலியுவினாலே அனுப்பப்பட்ட மனுஷர் அங்கே பேதுருவை தேடி வந்தார்கள். உடனடியாக இந்த தரிசனத்தின்படி பேதுரு அவர்களுக்கு வருகிறேன் என்று சொல்லி அங்கே ஊழியத்திற்கு கடந்து போகிறத நாம் பார்க்கிறோம். தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. தேவன் ஒருவனை சுத்தமாக்கினால் அவன் சுத்தம்தான். உலகத்தினுடைய பாரம்பரியங்களோ, மனுஷனுடைய ஞானமோ, மனுஷனுடைய சட்டத்திட்டங்களோ அவனை சுத்தவான் அசுத்தனாக மாற்ற முடியாது என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் பலவிதமான ஜாதி வரிகள், பலவிதமான மத வரிகள், பலவிதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். பாரம்பரியமாக ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற உலக கட்டமைப்புகளையும் மனுஷனுடைய ஆதிக்க சக்திகளுடைய கட்டமைப்புகளையும் நாம் இந்த நாட்களில் பார்க்க முடிகிறது. இவையெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை, பலனற்றதாகி விடுகிறது. காரணம், தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ண முடியாது என்று வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. தேவன் ஒருவனை சுத்தமாக்கினால், தேவன் ஒருவனை மேன்மைப்படுத்தினால் அவன் மேன்மைப்பட்டவனாகத்தான் இருப்பானே தவிர அவன் ஒரு நாளும் அசுத்தனாக இருக்க முடியாது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே பேதுரு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்று தான் கண்ட அந்த தரிசனத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறத பார்க்க பேதுரு புரிந்து கொண்டார். எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லக்கூடாது. இந்த காலைவேளை அருமையான தேவ பிள்ளைகளாகிய நாமும் அப்படித்தான். எந்த மனுஷனை தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நாம் சொல்லவே கூடாது, நாம் நினைக்கவே கூடாது. யூதருடைய பாரம்பரியம் வித்தியாசமாய் இருக்கலாம், ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்கிறத நாம் மறந்து போகக்கூடாது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். எல்லா மனுஷ ஜாதிகளையும் ஒரே இரத்தத்தினாலே ஆண்டவர் தோன்ற பண்ணி இருக்கிறார். பூமியின் மீது எங்கும் குடியிருக்கும்படி செய்திருக்கிறார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் ஒருவேளை நம்மிடத்தில் அவிதமான பாரம்பரிய கட்டுகள் காணப்படுமே, ஆனால் அதை நம்முடைய இருதயத்திலிருந்து உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய், தாழ்மையுள்ளவர்களாய், எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தோடு ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தமில்லை. நீர் எல்லா மனுஷனையும் நேசிக்கிற தேவனாயிருக்கிறீர். எல்லாருக்காகவும் உடைய குமாரனுடைய இரத்தம்
கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தாவே அந்த அப்படி நாங்கள் இயேசுவை புரிந்து கொண்டு ஹல்லேலூயா ஒருவனை நாங்கள் தீட்டுள்ளவனாக அசுத்தமானவனாக எண்ணி விடாதபடிக்கு கர்த்தருடைய காரியங்கள் ஆண்டவரை நாங்கள் விரைந்து செயல்பட கிருபைதார். உடைய பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதி, தேவ மகிமையால் நிரப்பும், கூட இரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.